உன் சரீரத்தை குணமாக்கினேன், உன்னுடைய ஆவியை நான் குணமாக்கினேன். இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்கினேன். நிறைய பேருடைய சரீரத்தில் ஒரு பலன் வருகிறது. நெடு நாட்களா இருக்கிற வியாதிகள் மறைந்து போகிறது. சரீரத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வியாதிக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். நான் உன்னை குணமாக்கினேன். ஹல்லேலூயா. ஆபத்து பாதி வழியிலே நிறுத்தப்படுகிறது. தீவிரித்து வருகிற ஆபத்து கண்ணீரின் ஜெபத்தினால் நிறுத்தப்படுகிறது. உங்களுக்கு விரோதமாய் தீவிரித்து வருகிற நஷ்டங்கள், உங்களுக்கு விரோதமாய் தீவிரித்து வருகிற ஆபத்துக்கள், கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரின் ஜெபத்தினால் உன் பிள்ளைக்கு விரோதமாய் வருகிற அந்த ஆபத்து தடுத்து நிறுத்தப்படுகிறது. அவனுடைய எதிர்காலத்திற்கு விரோதமாய் வருகிற நஷ்டம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. இதோ உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் அவன் மேல் வரப்போகிற சாபத்தை தடுத்து நிறுத்துகிறது. அவன் மேல் வருகிற தண்டனையை தடுத்து நிறுத்துகிறது. உங்க கணவனார் மேல் இருக்கிற அந்த தண்டனையை தடுத்து நிறுத்துகிறது. மனைவியின் மேல் இருக்கிற அந்த தண்டனையை தடுத்து நிறுத்துகிறது. கண்ணீரின் ஜெபத்திற்கு பெரிய பலன் உண்டு, தடுத்து நிறுத்துகிற பலன் உண்டு. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லி அந்த பிளெஸிங்கான வார்த்தையை ஒரு வார்த்தையோட சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்க போறேன். ஒரு வாலிப தம்பி தன்னுடைய தகப்பனார் ஒரு கொலை வழக்கினாலே அவர் ஆயுள் தண்டனை அவருக்கு கிடைச்சிருச்சு. அப்படின்னா அந்த கொலை அவர் செஞ்சாருன்னு நிரூபிக்கப்பட்டதுனால அது நடந்த சம்பவம். ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு தன்னுடைய தகப்பனார் எங்க போயிட்டாருன்னா ஜெயிலுக்கு போயிட்டாரு. தன்னுடைய தகப்பனார் ஜெயிலுக்கு போயிட்டாரு. தன்னுடைய அம்மா செத்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லாத உடனே தாத்தா கொண்டு போய் அந்த பிள்ளையை கொண்டு போய் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க. அங்க ஹாஸ்டல்ல இருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளா இருந்ததுனால இவனும் சேர்ந்து அவர்களோட வளர்ந்து இப்ப பெரிய பையனாயிட்டான். இப்ப எத்தனை வயசு ஆச்சுன்னா 25 வயசு, 26 வயசு. இப்ப 26 வயசு வரைக்கும் தன்னுடைய தகப்பனார் இல்லாதது, தன்னுடைய தாயார் இல்லாதது கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்தாலுமே அவருக்கு ரொம்ப பெரிய விஷயமா இல்லை. சரி, ஓகே, நம்ம ஏதாவது ஒன்று வளர்த்துனாங்க, நம்ம முன்னேறலான்னு வந்துட்டாரு. ஆனா அந்த 26 வயசு வரும்போது திருமண காரியம் வந்துருச்சு. இப்ப திருமணத்திற்கு என்ன பண்ணி பொண்ணு கேட்கறதுன்னு தெரியல. பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன கேட்பாங்க? உங்க அப்பா என்ன பண்ணினாரு, உங்க அப்பா யாரு? உங்க அப்பா ஜெயில ஆயுள் கைதி அப்படின்னு சொன்னா அவனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்க முடியும்? அவ்வளவுதான், அது கிடைக்காது. அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். உங்க அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்டா, எங்க அம்மா இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற அந்த ஸ்டோரியும் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. எதையுமே சொல்ல முடியாது.